வணக்கம் அன்பு நேர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து எனது சேனலுக்கு நீங்கள் அற்புதமான ஆதரவை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு நன்றியும், வாழ்த்துக்களையும் இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எனது பதிவுகளுக்கு ஆதரவை கொடுத்து வருகிறீர்கள். நன்றி, பேரன்பும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான விஷயம் தான். அதாவது இணையத்தில நான் வாசித்தேன் ஒரு அருமையான கட்டுரை அப்படின்னு. அந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கட்டுரையை எழுதினவர் யாருன்னா, டாக்டர் லோபா மேத்தா அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சுருக்கமா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் விரிவா என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். "உடல் ஒத்துழைக்க மறுக்கும்போது, குணமடைய வாய்ப்பே இல்லாதபோது எனக்கு சிகிச்சை அளிக்க வேண்டாம்." அப்படின்னு டாக்டர் லோபா மேத்தா சொல்லியிருக்கிறாரு. அவரு யார் அப்படின்னு கேட்குறீங்களா? டாக்டர் லோபா மேத்தா அவர்கள் மும்பையில் உள்ள ஜிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் உடற்கூறியல் துறையின் தலைவராக பணியாற்றிய பேராசிரியர் அவருங்க. சரி, தனது 78வது வயதில் அவர் ஒரு உயில் எழுதிட்டு போனாரு. அதில் அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, "உடல் ஒத்துழைக்க மறுக்கும்போது, குணமடைய வாய்ப்பே இல்லாதபோது எனக்கு சிகிச்சைகள் அளிக்க வேண்டாம். வெண்டிலேட்டர்கள்லாம் வேணாம். குழாய்கள் வேண்டாம். தேவையற்ற மருத்துவமனை ஆரவாரமே வேண்டவே வேண்டாம். எனது இறுதி நிமிடங்கள் ரொம்ப அமைதியா கழியணும்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சிகிச்சைகள் மீதான பிடிவாதத்தை விட விவேகம் முதலிடம் வகிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தாரு அவரு. டாக்டர் லோபா இந்த ஆவணத்தை எழுதியது மட்டும் இல்லாம, இறப்பு குறித்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையும் அவர் வெளியிட்டிருக்காருங்க. அந்த ஆராய்ச்சி கட்டுரையை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. அதுல இறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான, தவிர்க்க முடியாத மற்றும் உயிரியல் செயல்முறை என்று அவர் ரொம்ப அற்புதமா தெளிவுபடுத்தியிருக்காரு. அவரோட வாதத்தின்படி நவீன மருத்துவம் ஒருபோதும் இறப்பை ஒரு தனிப்பட்ட கருத்தாக பார்த்ததே இல்ல. நாம இப்ப நிகழ்காலத்துல அதையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நோயினால தான் மரணம் ஏற்படுது அப்படின்னும், அந்த நோய குணப்படுத்துவதன் மூலம் இறப்பை தடுத்துவிட முடியும் அப்படின்னும் மருத்துவம் எப்போதும் கருதி வந்துட்டு இருக்கு. இத நாம கண்கூடாவே பார்க்குறோம். ஆனா, உடலியல் அதை விடவும் மிகவும் ஆழமானது அப்படின்னு அவர் வாதிடுறாரு. எப்படின்னா, உடல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இயந்திரமா அப்படின்னு கேட்டா, இல்ல. இது ஒரு வரையறுக்கப்பட்ட அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட அளவு பிராண சக்திய கொண்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சக்தி எங்கோ சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் தொட்டியிலிருந்து வரது கிடையாது. மாறாக சூட்சும சரீரத்திலிருந்து வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சூட்சும சரீரம் அப்படிங்கிறது எல்லோரும் உணர்வது, ஆனா பார்க்க முடியாத ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும். இது மனம், புத்தி, நினைவுகள் மற்றும் உணர்வு ஆகியவற்றால் ஆனது. இந்த சூட்சும சரீரம் பிராண சக்திக்கு ஒரு நுழைவு வாயில் போல செயல்படுது. இந்த சக்தி உடல் முழுவதும் பரவி அதை உயிரோட வச்சிருக்கு. இதய துடிப்பு, செரிமானம் மற்றும் சிந்திக்கும் திறன், இது எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்கு. ஆனா, இந்த சக்தி முடிவில்லாததா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. அதுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு உடலிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு பிராணசக்தி இருக்கு இல்லையா? ஒரு எந்திரத்துல உள்ள நிலையான பேட்டரிய போல. அதை அதிகரிக்கவோ, குறைக்கவோ நம்மால முடியவே முடியாது. ராமன் சாவியை எவ்வளவு முறுக்குகிறானோ, அவ்வளவுதான் பொம்மை ஆடும் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி. டாக்டர் லோபோ டாக்டர் லோபா உடல்ல இந்த சக்தி தீர்ந்து போகும்போது சூட்சும சரீரம் ஸ்தூல சரீரத்தில் இருந்து பிரிகிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த நேரத்துல உடல் அப்படியே அமைதியாயிடும். இதைத்தான் நாம உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த செயல்முறை எந்த நோய் அல்லது எந்த கோளாறுடனும் தொடர்புடையது அல்ல அப்படின்னு மீண்டும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது உடலின் உட்புற தாளம், அதாவது இன்டர்னல் ரிதம் அப்படின்னு சொல்லலாம். இது கருப்பையில தொடங்கி முன்னேறி இறுதியில் மரணத்துல முடியுது. இந்த சக்தி ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து செலவழிக்கப்படுது. ஒவ்வொரு செல், ஒவ்வொரு உறுப்பும் அதன் ஆயுள் காலத்தை நிறைவு செய்யுது. மேலும் முழு உடலின் பங்கு தீரும்போது உடல் அமைதியா ஓய்வெடுக்குது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல. மரணம் நிகழும் தருணத்துல கடிகாரத்தால், அதாவது மரணம் நிகழும் தருணத்தை கடிகாரத்தால நாம அளவிடவே முடியாது. இது ஒரு உயிரியல் நேரம். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மாறுபட்டு அமையுதுன்னு சொல்றாரு. சிலருக்கு 35 வயதுல வாழ்க்கை முடிவடைஞ்சிடுது அப்படின்னா, இன்னும் சிலருக்கு 90 வயதுல வாழ்க்கை முடிவடையுது. ஆனா இருவரும் தங்கள் முழு பயணத்தை முடிச்சிட்டு தான் போறாங்க. நாம இத ஒரு தோல்வியாகவோ
அல்லது கட்டாயமாக ஏற்பட்டதாகவோ பார்க்காம இருந்தால் யாரும் நிறைவுறாமல் இறப்பது இல்லை அப்படிங்கிறது தெளிவுக்கு நம்ம வர முடியும். டாக்டர் லோபாவின் கூற்றுப்படி நவீன மருத்துவம் மரணத்தை தடுக்க ரொம்ப பிடிவாதமாக முயற்சிக்கும் போது நோயாளியுடைய உடல் மட்டும் இல்லைங்க, முழு குடும்பமும் அப்படியே சோர்வடைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாரு. ஆமாம் இல்லையா? ஒரு சுவாசத்துக்காக ஐசியூவில் ஒரு மாதத்திற்கான செலவு சில சமயங்களில் வாழ்நாள் சேமிப்பையே கரைச்சிருது இல்லையா? அதை நம்ம எவ்வளவோ குடும்பத்தில் பார்க்குறோம். இன்னும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உறவினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நோயாளியின் உடலும் நீண்ட காலமாக போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் அவர் இப்படி எழுதியிருக்காரு. எனது நேரம் வரும்போது என்ன கேஇஎம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க. அவர்கள் தேவையற்ற முறையில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சிகிச்சையோட பெயரால் அவர்கள் நீண்டகால துன்பத்தை எனக்கு ஏற்படுத்த மாட்டாங்க. அதாவது சிகிச்சைங்கிற பேரில் எனக்கு அவங்க நீண்டகால துன்பத்தை கொடுக்க மாட்டாங்க. எனது உடலை தடுக்க வேண்டாம், அது போகட்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் கேள்வி என்னன்னா, நமக்காக நம்ம அப்படி ஒரு முடிவை எடுத்துருக்குறோமா? நமது குடும்பம் அந்த விருப்பத்தை மதிக்குமா? அப்படிங்கிறது தான் இங்கே எக்கச்சக்கமான மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னு சொல்லலாம். மேலும் அதை மதிக்கும் நபர்கள் சமூகத்தில் மதிக்கப்படுறாங்களா? அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. ஏன் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் பார்க்கல, ஏன் இவ்வளோ செலவு பண்ணலை அப்படின்னு நம்ம சமூகம் கேள்வி கேட்கும் இல்லையா? அதை ரொம்ப தெளிவாக வந்துட்டு இங்கே பதிவு பண்ணுறாரு. நமது மருத்துவமனைகள் அத்தகைய விருப்பங்களை மதிக்குதா? அல்லது ஒவ்வொரு சுவாசத்திற்கும் ஒரு கட்டணம் விதிக்கப்பட்டு ஒவ்வொரு இறப்பிற்கும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறதா? அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கேள்வியாக எழுது இல்லையா? நம்ம எத்தனை பேரை கேள்வி கேட்டிருப்போம். இது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு சொல்கிறார். தர்க்கத்தையும் உணர்ச்சிகளையும் சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒருவேளை மிகவும் கடினமான பணியாக கூட இருக்கலாம். உடலின் உள் தாளத்தில் இருந்து எழும் ஒரு அமைதியான தவிர்க்க முடியாத செயல்முறையாக நம்ம இறப்பை காண கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஒருவேளை மரணத்தை பற்றிய பயம் நமக்கு குறையலாம். மேலும் மருத்துவர்களிடமிருந்து நமது எதிர்பார்ப்புகள் யதார்த்தமானதாக கூட மாறக்கூடும் இல்லையா? அதாவது டாக்டர்கள்லாம் மருத்துவர்களை எல்லாம் கடவுள், இறைவன் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எவ்வளவு அற்புதமாக இந்த உடலியல் வடிவமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அற்புதமாக அது இயங்கிக்கிட்டு இருக்குது, பிராணவாயு எந்த அளவுக்கு உள்ளார இருக்கோ அது சூட்சும சரீரக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்காரு. அதாவது கட்டுரையாளர் கருத்துப்படி நாம் மரணத்தோட போராடுவதை நம்ம நிறுத்திட்டு அதற்கு முன்னாடி நாம் வாழ தயாராகணும். எவ்வளோ நாள் வாழ போகிறோம் அப்படிங்கிறது சில சமயம் வந்துட்டு மருத்துவர்கள் சில நோய் குறிப்புனால சொல்லிடுவாங்க இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது சரி அப்படின்னு அமைதியாக நாம் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இப்போதைய சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் அந்த தருணம் வரும்போது நாம் அது ரொம்ப அமைதியாகவும் கண்ணியத்தோடையும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த கட்டுரையின் மூலம், அதாவது அவரே சொல்லியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், மருத்துவத்துறையில் உடலியல் கூறியலில் பேராசிரியராக இருக்கிறவரே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நாமும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கோம். ஆன்மீகத்தின் வழியில் சொன்னால் யாருமே வந்துட்டு அதுக்கு விதண்டாவாதமாக சொல்லுவாங்க. ஆனால் அது அறிவியல் பூர்வமாக சொல்லும் பொழுது நிறைய பேர் யோசிக்க தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா? புத்தரின் வார்த்தைகளில் இறப்பு அப்படிங்கிறது வாழ்வின் பயணத்தில் அடுத்த கட்டம், அவ்வளோதாங்க. இப்படியே வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு நோய் தான் வாழ்க்கையை என்னவோ வாழ்க்கையை முடிக்க போகுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது சூட்சும சரீரத்திலிருந்து அந்த பிராணவாயு தீரும் பொழுது நமது இறப்பு நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத மிகவும் அற்புதமாக வந்துட்டு நமக்கு சொல்லி இருக்காரு டாக்டர் லோபா அவர்கள். இந்த அற்புதமான பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இறப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மருத்துவமனையில் அப்படியே நிறைய செலவு செஞ்சு அவங்கள இம்சப்படுத்தி அவங்களுடைய அதாவது சில பேரால் பேசவே முடியாது. ஆனால் நம்ம விருப்பத்துக்கு அவங்கள வந்துட்டு நம்ம ஆட்டு வைப்போம். அப்படி இல்லாமல் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத ரொம்ப அற்புதமாக வந்துட்டு ஆராய்ச்சி கட்டுரையில் டாக்டர் லோபா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கட்டுரையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ந்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மிகவும் அதிசயமான அற்புதமான பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவினி கிருஷ்ணா. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லிட்டு போங்க. நன்றி நேயர்களே.